திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. ரஜினி நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பற்றி அனைவரும் அறிவர். ஆனால் இந்த படத்தில் முதலில் நடிக்க இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர். படத்தின் தலைப்பு அன்புள்ள எம்ஜிஆர். அந்த காலத்தில் சினிமா கதாசிரியரும் தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணியும் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து டெல்லியில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் டச் ஆஃப் லவ் என்ற படத்தை பார்த்துள்ளார்கள். எல்லிஸ் பிரெஸ்லி என்ற பிரபல பாப் பாடகரின் தீவிர ரசிகையாக ஒரு உடல் ஊனமுற்ற சிறுமி இருப்பார். இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் கடிதத்திலும் டெலிஃபோனிலும் பேசிக்கொள்வார்கள். இந்த சிறுமி இறப்பதற்கு முன்பு எல்லிஸ் பிரெஸ்லியை சந்திக்க விரும்புவாள். இருவரும் சந்திப்பார்கள். இப்படி ஒரு நெகிழ்ச்சியான படம் இது. இந்த படத்தை பார்த்த பிறகு இதே கதையை தமிழில் படமாக்க விரும்பிய இருவரும் அதற்கு எம்ஜிஆர் தான் சரியானவர் என்று முடிவு செய்து அவரை சந்தித்து கதை சொன்னார்கள். கதையை கேட்ட எம்ஜிஆர் பல காட்சிகளில் கண்ணீர் கலங்கினார். அப்போது முதல்வராக இருந்தபோதும் சில காட்சிகளில் தானே நடிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அதோடு அமைச்சர் அரங்கநாயகத்திடம் பேசுங்கள் என்றும் கூறிவிட்டார். கதை கேட்ட அரங்கநாயகம் படத்தை நானே தயாரிப்பதாக இருந்தால் எம்ஜிஆரை நடிக்க வைக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த நண்பர்கள் இருவரும் இதே கதையை ரஜினியிடம் சொன்னார்கள். ரஜினி உடனே ஒப்புக்கொண்டார். படத்தின் தலைப்பும் அன்புள்ள ரஜினிகாந்த் என்று மாற்றப்பட்டது. இந்த படத்தில் சம்பளம் எதுவும் பெறாமல் 10 நாட்கள் நடித்து கொடுத்தார் ரஜினி. படமும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் மீனா ரஜினியை நேசிக்கும் ஒரு சிறுமியாக நடித்திருந்தார். ரஜினி நண்பர் நட்ராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.